ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 2 வந்து பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இசாகி வந்து ஆப்போசிட் கீரா வந்து நாக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருப்பான். ஸோ இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ஜப்பான் டீம் வந்து எப்படியாவது சாக்கரை வந்து வின் பண்ணணும், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்வான். எதிர்க்கிற டீம் மேனேஜர் ஸோ அந்த ஹெட்டு போல் அவன் வந்து சொல்லுவான், நம்ம ஜப்பான் டீம்லாம் நான் வின் பண்ணுவா போகுது, நம்மளுக்கு தேவை காசு தான்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை கண்டிப்பாக நம்ம ஜப்பான் டீம் வந்து கோல் அடிக்கும், ஐ மீன் ஸோ அதில் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஒருத்தரால் மட்டும்தான் ஜப்பான் டீம் வின் பண்ணுறதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈகோவை ஈகோ காமிக்கிறாங்க. அதில் வந்து மேட்ச்சில் வந்து கீரா வந்து வெளியே அனுப்பிச்சிருப்பான். ஷாக்லேயே வந்து கீரா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து கீராக்கு ஒன்றுமே புரியாது. இசாகியை பார்த்து கேட்பா, என்னாச்சு இசாகி, என் மூஞ்சிலாம் வந்து ரத்தம் வந்திருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இசாகி சொல்லுவான், இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து பால் வந்து எனக்கு நேராக வந்துச்சு, நான் வந்து கிக் பண்ணிட்டேன்னும் போது, இல்லை இதெல்லாம் ஒரு பதில் இல்லை, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத போது ஈகோ சொல்லுவான். ஸோ இப்போ ஈகோ சொல்லுவான், அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு கீரா, நீ வந்து அவுட்டு, நீ வந்து வெளியே போ, ரிசல்ட் மட்டும் தான் இங்கே வந்து மேட்ருன்னுவான். இதை கேட்டதுமே கீராவால் ஏற்றுக்க முடியாது. இல்லை இந்த ஒரு சின்ன கேம் தோற்றதுனால இது என்னுடைய கெரியர்லாம் வந்து எண்ட் ஆகாது, இது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லி கற்றுவான். ஈகோ சொல்லுவான், இங்கே நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு அர்த்தம் இருக்குது, உன்னை சுற்றி பாரு, இந்த சைஸ் வந்து உனக்கு என்னன்னு தெரியுதா அப்படின்னு பார்த்தா இது வந்து பெனால்ட்டி ஜோனில் இருக்க அந்த பாக்ஸ் ஷேப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஈகோ சொல்லுவான், 75% ஆஃப் அ கோல் வந்து இங்கேருந்து தான் வந்து உருவாகுது, ஸோ இந்த இடம் வந்து குரூஷியலான இடம்வான். கீராவால் ஒத்துக்க முடியாது, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னுவான். ஸோ அப்போ வந்து சொல்லுவான், ஏன் உன்னால் ஏற்றுக்க முடியல, இப்போ நீ வந்து இங்கேருந்து தப்பிக்கிறேன்னா நீ வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக யோசிக்கணும், எனிமியை வந்து உங்ககிட்ட நெருங்கவே விட்டுருக்கக்கூடாது. சப்போஸ் நீ வந்து எனிமியை சேஸ் பண்ணுறன்னா நீ வந்து உன்னுடைய ட்ரிப்ளிங் ஸ்கில் அண்ட் ஷார்ப் ஷூட்டிங் ஸ்கில்லாம் நீ தான் வளர்த்து வச்சுக்கணும். ஸோ கீரா சொல்லுவான், இல்லை இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது, என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 செகண்ட் தான் இருந்துச்சுன்னுவான். அப்போ ஈகோ சொல்லுவான், இந்த எக்ஸ்கியூஸ் வந்து மேட்செல்லாம் வந்து இது சொல்ல முடியாது, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருந்துச்சு, 1 செகண்டில் வந்து பார்த்தோன்னா நீ சர்வை பண்ணியிருக்கலாம், அடுத்து யாரை வந்து நீ சூஸ் பண்ணி அடிக்கணுன்றது நீ மிட் ஏர்லேயே வந்து உனக்கு அந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா நீ பண்ணியிருக்கலாம். ஸோ கேமில் வந்து இது வந்து க்ரூஷியலான மூமெண்ட்டு, டைம் முடியும் போது கூட நீ ஒன்று எதிர் பாஸ் பண்ணலாம், இல்லை நீயே டேரெக்டாக வந்து கோலில் வந்து இது பண்ணலான்னும் போது சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம், நம்மளுக்கும் சேர்த்து தான். ஸோ இந்த அளவுக்கு யாரும் டாக்டிக்ஸ் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் இந்த டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் ரவுண்டுக்கான இது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாகவும் சரி இந்த மேட்ச்லேயும் சரி நீ ஒரு சின்ன செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அடுத்த உன்னுடைய மூவ் வந்து நீ யோசிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஈகோவுடைய ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ஈகோ சொல்லுவான், இசாகி வந்து பாச்சிரா வந்து சூஸ் பண்ணியிருப்பான், அவன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட், பாச்சிரா வந்து அவனோட ஹையஸ்ட், இருந்தாலுமே வந்து அவன் வந்து இசாகி லோயஸ்ட் மெம்பரை வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டான், ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை வந்து தான் செலக்ட் பண்ணி அவனை அடிக்கிறதுக்காக போவான். ஆனால் பாச்சிரா வந்து இசாகி கிட்ட வந்து பாலை திருடி அவன் வந்து அவனுடைய அதிகமாக இருக்கிற பிளேயரை தான் வந்து சூஸ் பண்ணிட்டு போவான், லோயர் வீக்கெலாம் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே தான் எனக்கு வந்து ஈகோ வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, இது மாதிரி ஈகோஸ்ட் பிளேயர் தான் எனக்கு ஸ்ட்ரைக்கராக வேணும்னு ஈகோ சொல்ல. ஸோ இப்போ கீரோவால் வந்து ஏற்றுக்கவே முடியாது, இல்லை நல்லா முடியாது, பாச்சிரா வந்து எங்கேருந்து வந்தானே தெரியாது, திடீர்னு வந்து என்னை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், எனக்கு அதனால தான் ஒன்றுமே புரியல. ஸோ கீரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசாகியை பார்த்து ஒரு லுக் விட்டு, நீ வந்து என்னுடைய கெரியரே வந்து என் பண்ணிட்ட, இது சரியில்லைன்னு உனக்கே தெரியும்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். நம்ம இசாகிக்கு வந்து ஒன்று புரியும், இப்போ தான் அவனுடைய கெரியரே நான் வந்து என் பண்ணிட்டேனே, எப்படி என்னால் முடிஞ்சுது, எனக்கு அந்த செகண்டில் வந்து என்ன பண்ணனே எனக்கு தெரியல, ஈகோ ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஆனால் வந்து அவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ வந்து இதுக்கான பதில் வந்து பாச்சிரா கிட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாச்சிரா கிட்ட போயிட்டு, ஏன் பாலை வந்து எனக்கு பாஸ் பண்ண, சப்போஸ் வந்து நான் அந்த பாலை வந்து பாஸ் எடுக்கலைன்னா நீ அவுட் ஆகிருப்பியா அப்படின்வான். நான் வந்து உன் கண்ணில் வந்து அந்த வெறியை பார்த்தேன், அதனால தான் பால் உன்கிட்ட பாஸ் பண்ணேன், கண்டிப்பாக நீ அடிப்பண்றது எனக்கு தெரியும் அப்படின்வான். ஸோ இதை பார்த்ததுமே இசாகிக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருக்கிறானே அப்படின்வான். ஈகராஷியை வந்து இது எவ்வளோ நேரம் வந்து இது மாதிரி தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல, இது கடுப்பாக இருக்குன்னும் போது ஈகோ சொல்லுவான், கடுப்பாக தான் இருக்கும், இது மாதிரி தான் வந்து ப்ளூ லாக்கு, இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ், நீங்கள் எல்லாருமே இதில் நோக்கி தான் பயணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சுற்றி பாருங்கள், இவங்க தான் இப்போதைக்கு உன்னுடைய டீம்மேட்டுன்னு சொல்லி எல்லாருமே வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெயினிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ரைச்சின்ற வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 1.5 மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருப்பான். நம்ம இன்னொரு சைடில் வந்து ஹீரோவும் ஈகராஷின்றவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் அது மாதிரி வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க 20 கிலோமீட்டர் வேகத்தில். அவங்களுக்கு வந்து நாக்கு தள்ளிடும்.
ஸோ குவான்றவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஹை ஜம்ப் பண்ணுவான். நம்ம ஹீரோவுமே ஹை ஜம்ப் பண்ணுவான். நம்ம ஹீரோ 60 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணுவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 68 ஜம்ப் பண்ணுவான். இத பார்த்ததுமே என்னுடைய மேக்ஸ் லெவலே இதுதான், இவன் அசால்ட்டா பண்ணிட்டானே அப்படின்ட்டு நம்ம ஆளுக்கு வந்து காண்டாகும். ஸோ ட்ரெய்னிங் முடிஞ்சு கேன்டீன் போகிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே வகையான டிஷ்ஷு தான் மெயின் டிஷ்ஷு. ஆனால் வந்து சைட் டிஷ் மட்டும் வந்து ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த பருப்பு வகையில் கொடுத்துருப்பாங்க போல். ஈகராக்கின்ற அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டீம்மேட்டில் 2 பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவனுடைய சைட் டிஷ் வந்து இன்னொருத்தன் திருடிட்டு போயிடுவான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாங்க போயிடுவான். ஸோ கீராவோடைய கெரியரை எண்ட் பண்ணதுலேயே நம்ம ஹீரோவுக்கு வந்து தூக்கம் போயிடும். சரின்ட்டு எழுந்து வெளியே வர பால் வந்து புறமண்டையில் அடிக்க யாரான்னு பார்த்தா அது நம்ம பாச்சிரா தான். ஏன் என்ன தூக்கம் வரலையானா, அம்மா தூக்கம் வரல, என்ன பண்ண போகிறேன்னா ட்ரைனிங் பண்ண போறியா, சரி வா போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இசாகி வந்து பாச்சிராட்ட கேட்க, நீ வந்து எதுக்கு வந்து இந்த பால் வந்து என்கிட்ட பாஸ் பண்ணு, நான் கீராவை தான் ஏம் பண்ணுவேன் உனக்கு எப்படி தெரியும் போது நம்ம பாச்சிரா சொல்கிறான், எனக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம பாச்சிரா வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான் ஒரு மேட்ச்சில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணணும்போது அந்த இடத்துல அடிப்பான். ஆனால் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்க டீம்மேட்லாம் வந்து இந்த சைடு வந்து ஆக்குப்பையாக இருப்பாங்க. ஓப்பனிங்கில் அந்த இடத்துல ஆள் இருந்தால் அடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இப்போது வந்து ப்ளூ லாக்கில் நம்ம கீரா வந்து ஸோ இப்போ ப்ளூ லாக்கில் பாச்சிரா வந்து சொல்லுவான், எனக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு, அதுதான் வந்து பாஸ் பண்ணு இசாகி கிட்ட, இசாகிக்குள்ளேயும் ஒரு மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம பாச்சிரா சொல்கிறேன், நான் ஒரு டைமும் வந்து மேட்ச் ஆடும்போது இந்த மான்ஸ்டர் வாய்ஸை கேட்பேன். அந்த மான்ஸ்டர் தான் வந்து கோல்லாம் எப்படி போடணும்னு சொல்லும். ஏன் உனக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டர் எதுவுமே சொல்லாதான்னும் போது நம்ம இசாகிக்கு வந்து ஒன்றுமே புரியாது. என்னடா இவன் வளர்றான் அப்படின்ட்டு பார்ப்பான். ஸோ ஒரு வேளை வந்து நான் கோல் அடிக்கும்போது எனக்கு நம்ம பாச்சிரா சொல்லுவான், ஏன் உனக்குள்ளே இருக்கிற அந்த மான்ஸ்டர் வந்து எதுவுமே சொல்லாதா அப்படின்னும்போது நம்ம இசாகிக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இவன் உளறிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து அந்த பாலை வந்து உதைக்கும் போது கிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சென்ஸுமே ஞாபகமே இல்லையே, உதைச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்ட்டு யோசிப்பான். ஒருவேளை அந்த மான்ஸ்டர் தான் நான் தேடி இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது பாச்சிரா சொல்லுவான், நல்ல வேளை நான் ப்ளூ லாக் வந்தேன், ப்ளூ லாக் வந்ததுனால தான் உன்னை வந்து பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லி பாராட்டுவான். ஸோ நம்ம ஹீரோ இசாகியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ப்ரொவோக் ஆகிடுவான். ஸோ இப்போ வந்து பால் எடுக்கலான்ட்டு பாச்சிரா கிட்டே போவான். அவன் 2 பேருமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸில் வந்து விளையாடும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ரேங்க் எல்லாமே வந்துருச்சு, வாங்க ரிசல்ட் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ரூமுக்கு வரவே ரேங்க் எல்லாமே மாறி இருக்கும். நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா 274வது, ஒரு ரேங்க் வந்து அதிகம், அதாவது லாஸ்ட்டை விட. ஸோ இப்போ வந்து ஈகோ வந்து சொல்லுவான், இது மாதிரி வந்து வாங்க இதை இப்போ வந்து உங்களுக்கு ரேங்க்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். இந்த ப்ளூ லாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பியிலேருந்து ஜி வரைக்கும் டீம் இருக்குது, 25 டீமு. எல்லாத்துலேயும் வந்து ஒரு பிளேயில் வந்து நீங்கள் வந்து இழந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களுடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 275. அதில் கேட்கும்போதே நம்ம ஹீரோக்குமே வந்து கடுப்பாயிடும். ஸோ இப்போ நம்ம ஈகோ சொல்லுவோம், 1லேருந்து 11க்குள்ளே இருக்கிறவங்க வந்து ரேங்க் பி. ஸோ அது மாதிரி வந்து வரிசையாக போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டீம் இருக்கிறதுலே வந்து டெட் லாஸ்ட் நீங்கள் தான். ஸோ இப்போ வந்து ஈகோ சொல்லுவான், நீங்கள் தான் வந்து லாஸ்ட்டுன்றனால நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன் போயிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது ட்ரையல் தான் போல். ஃபஸ்ட் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ண வேணா உங்களுக்கு வந்து ரேங்க்கும் ஏறும் மாறும். நீங்கள் தான் வந்து இருக்கிறதுலே வேர்ஸ்ட்டுன்னும் போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி வந்து கடுப்பாயிடும். இப்போது அங்கேருந்து சீன் கட் பண்ணுறாங்க. இங்கே ஈட்டோஷி சாயை வந்து காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு வந்து ஜப்பான்லேயே நீங்கள் தான் வந்து டாப் ஸ்கோரர், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளப்பில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து உங்களை ஆட வைக்கலையே, நீங்கள் ஜப்பானுக்கு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக்கில் வந்து ஆடுவீங்க போகிறீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஆட மாட்டேன், என் பணத்துக்கு மேலே வேணால் ஆடுவேன் அப்படின்றான். ஸோ சாய் சொல்கிறான், இது மாதிரி வந்து நான்லாம் வந்து இந்த ஜப்பான் டீமில் இருக்கிற இந்த ஒரு காலேஜ் பசங்க கூடலாம் வந்து போய் சண்டை போட்டுலாம் ஆட மாட்டேன். என்னுடைய கேம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸில் கப் அடிக்கணுன்றது தான். ஸோ சாயோடைய மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோமான்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் டீம் அந்த ப்ளூ ப்ராஜெக்டை வந்து ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, மேனேஜரும் அந்த ஒரு பொண்ணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஒரு ஸ்ட்ரைக்கரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக 299 பிளேயருடைய டைமு, அவங்களோட எனர்ஜி, அவங்களோட கெரியரையே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்களா, இது எப்படி இது அப்படின்னும் போது மேனேஜரால் வந்து எதுவுமே பேச முடியாது. திடீர்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஜப்பானின் டீம் வந்து வின் பண்ணணும்னா இந்த கிரேசி ப்ராஜெக்டை நம்ம நடத்தி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தலையெழுத்தே வந்து மாற்றக்கூடியதுன்னும் போது இட்டோஷி அந்த சாய் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூரிச்சு போயிடும். ஸோ அங்கேருந்து கட் பண்ணி ப்ளூ லாக் டீமை காமிக்கிறாங்க. ஈகோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செலெக்ஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ டீம் VWXYZ நீங்கள் 5 பேருமே வந்து
மோதுவீங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுறவங்களுக்கு 3 பாயிண்ட்டு, ட்ரா பண்ணா 1 பாயிண்ட்டு, தோத்தீங்கன்னா 0. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 டீம் மட்டும் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ சிகரி கேக்க இங்க இருக்கிறவங்க 11 பேர் கூட தான் சேர்ந்து ஆடணுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்ட்ரைக்கர் தான். இவங்க எந்தெந்த பொசிஷனுக்கு சூட் ஆவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக்கர் தான். முன்னாடி ஆடுறவங்க தான்னும்போது டீமுக்குள்ள ஒரு சலசலப்பாயிடும். இல்ல வந்து என்னாலலாம் வந்து கோல் கீப்பரால நிக்க முடியாது. இல்ல என்னாலலாம் வந்து சென்டர் ஃபார்வர்டால நிக்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக்கரு. நான் வந்து ஃபார்வர்ட் டிஃபெண்டர்லாம் நிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈகோ சொல்றான். பார்த்தீங்கன்னா, சாக்கர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கோல் போடுறதுக்கு தான் வந்து நோக்கமா ஓடுவாங்க. அதுதான் வந்து கேமு. இப்போ வந்து ரூல்ஸ் எல்லாமே மாத்திட்டு, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துட்டு, உங்களெல்லாம் ஒரு ஒரு பொசிஷன்ல நிக்க வச்சு, ஒரு ஒரு ஃபார்மேஷன் குடுத்து உங்கள கெடுத்து வச்சிருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்து ஒரிஜினல் வந்து ஸ்ட்ரைக்கரா தான் ஆடணும். ஸோ, நீங்க அதனால வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிங்கன்னுவாங்க. அங்கேருந்து கட்டாயி அந்த பொண்ணு வந்து ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லும். இதுக்கு முன்னாடி நம்ம ஜாப்பனீஸ் டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேறிட்டே வராங்க. இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் டீம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உலக நாடுகளுமே வந்து ஆடும். அதில வந்து டாப் 10, டாப் 20ய மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து வேர்ல்டு கப்ல இடம் இருக்கும். அவங்க மட்டும் ஆடுவாங்க. ஸோ, அதே மாரி ஜாப்பனீஸ் டீமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேறி ஆட வருவாங்க. அது ஆனா வந்து கப் அடிக்க மாட்டாங்க. இதனால வந்து பழைய சாக்கர் வந்து சாகணும். நம்ப வந்து ஜெயிக்கணும்னா, ஒரு புது சாக்கர வந்து உருவாக்கணும்னும்போது, இங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலுமே ஒரு சலசலப்பு ஏற்படும். ஸோ 2 பேருமே வந்து ஒரு புது சாக்கர வந்து உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, அப்புறம் நேமார் இவங்க எல்லாமே வந்து ஆடுறது வந்து வேற லெவல் சாக்கரு. அவங்களெல்லாம் டிஃபெண்ட் பண்ணா, நம்ப அத விட ஒரு முன்னேறி போய் ஆடணும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிமிட்ல வந்து எதுவுமே கிடையாது. உங்களுடைய கற்பனை திறமை வந்து உங்களோட திறமைய வந்து நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து எதுவுமே வந்து தடுக்க முடியாது. ஸோ இதுதான் இங்க வேணும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா பேசியிருக்கேன். நல்லா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, பொறுமையா கிறிஸ்டல் கிளியரா கண்டிப்பா நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க கைஸ்.